வணக்கம். ஸ்ரீ பாலா அக்ரோ. நம்ம பார்த்தீங்கன்னா பிரலி டயர் டீலரு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்க்குற இப்போ பிரலி டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சொகுசான டயர். ஸோ சூப்பர் ப்ரீமியம் கார் பென்ஸு, பிஎம்டபிள்யூ, ஆடி, ஜாகுவாரு, இது நம்ம ரோல்ஸ் ராய்ஸு, லாம்போகினி, ஃபெராரி, லெக்ஸஸு, ரேஞ்ச் ரோவர், இந்த உயர் கார்களுக்கு பூராமே இந்த டயர் தான் வருது, ஓய் ஃபிட்மெண்ட் தான். ஸோ பிரலி ஒரு இட்டாலியன் பிராண்டு. இதோட தனித்துவம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லோ நாய்ஸ் டயர்னு சொல்லி இதுக்கு பேரே உண்டு. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு டயர் வண்டியில் ஃபிட் பண்ணி போகும்போது சவுண்ட் அவ்வளோவா உள்ளே வராது. காரில் உள்ளவங்களுக்கு ரோட் நாய்ஸும் உள்ளே வராது. இன்னொன்று, இந்த டயர் பார்த்தீங்கன்னா மணிக்கு 270லேருந்து 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த டயரை போட்டு அந்த கார்கள் பயணிக்க முடியும். அப்படி போனாலும் உள்ள ஒரு சின்ன அலசல் கூட இருக்காது. அதே மாதிரி இந்த டயரே உங்களுக்கு சாக்கப்சால் மாதிரி ஆக்ட் ஆகும், நல்லா அமுங்கி கொடுக்கும். இந்த டயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் எஃபெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சொகுசாக இருக்கும். வண்டி ஓட்டும் போதே அவ்வளோ ப்ரீமியமாக, அவ்வளோ லக்ஸரியாக நீங்கள் இதை உணர்வீங்க. இன்னொன்று, இந்த டயர் பார்த்தீங்கன்னா எம்ஓஇன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எம்ஓஇன்னா என்னென்னா மெர்சிடிஸ் ஒரிஜினல் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு அர்த்தம். அதாவது மெர்சிடிஸ் கம்பெனியே அவங்க கார்களில் இதை ஓஇ ஃபிட்மெண்ட்டாக போட்டுக்கிறாங்க. ஓஇ கம்பெனிலேருந்து வரும்போதே இதான் வரும். இன்னொன்று, இது மெர்சிடிஸ் இ கிளாஸு, ஜிஎல்ஏ, எஸ் கிளாஸு, அப்புறம் பிஎம்டபிள்யூ 5 சீரீஸு, X7, XM சீரீஸில் பூராமே, ஜாகுவார் SF, இதில் எல்லாமே உங்களுக்கு இந்த டயர் நல்லா அதிகமாக போட்டு வருது. இந்த பிரலி பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற காஸ்ட்டுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஒரு டயர் நீங்கள் ஒரு 4 டயர் இந்த டயர் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து பிரலி தான் நீங்கள் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் உங்களுக்கு கொடுக்கும். ரோடில் எவ்வளோ பெரிய பள்ளம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே இந்த டயரே மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 245, 45, R18 இந்த சைஸு. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் மாடல் சென்டுராட்டோ P7ங்கிற பேட்டர்ன். ஸோ இதில் RFன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். RFங்கிறது பார்த்தீங்கன்னா ரன் ஃப்ளாட் டயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டயர் பங்க்சர் ஆனாலும், ஏர் கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் நீங்கள் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதே சொகுசோடையே நீங்கள் போகலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது, வண்டி குதிக்கிற எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. அதே மாதிரி 100Y அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. 100Yங்கிறது ஸ்பீட் ரேட்டிங், அப்புறம் லோட் இண்டெக்ஸ். இந்த 100ங்கிறது பார்த்தீங்கன்னா 800 கிலோ தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த டயருக்கு. ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா 270லேருந்து 300 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய டயர் இது. இந்த டயர் போட்டு போகிற வண்டி மினிமம், அதாவது உங்களுக்கு மேக்சிமம் 270, 300 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். அப்படி போனாலும் உங்களுக்கு வண்டி ஸ்டேபிளாக இருக்கும், உங்களுக்கு ட்ராக்ஷன் நல்லா கிடைக்கும், ரொம்ப சூப்பரான அனுபவமாக இருக்கும். அந்த அளவுக்கு இதோட இது நல்லா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் இந்த டயரு. இன்னொன்று, இந்த டயரை லோ நாய்ஸ் டயர்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயர் இந்த பேட்டர்ன் எல்லா இதுலையுமே இருக்குது. ஆனால் இவங்க பண்ண வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு வளைவா எல் மாதிரி ஒரு குரூப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னர் இதெல்லாம் நார்மலாக உள்ளது. ஆனால் இந்த எல் மாதிரி உள்ள குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி டயர்களில் இருக்காது. காரணம், இது என்ன பண்ணணும்னா ரோட் நாய்ஸை இங்கேயே கேன்சல் பண்ணிடும். அந்த அளவு இதோட எஃபிஷியன்சி இருக்கும். இதோட சிறப்பம்சமே அதே. ஸோ இன்னும் இந்த பிரலி ரொம்ப நம்பகத்தரமான பிராண்டு, இட்டாலியன் பிராண்டு. ஸோ இதை நம்ம பெரிய பெரிய கார்களுக்கு தாராளமாக நம்பி போடலாம். ஸோ அந்த சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். பிரலி டயர்ஸ் வாங்க, ஸ்ரீ பாலா குரூப் வாங்க. நன்றி, வணக்கம்.